வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் கவிதைகள்ல அழகூட்டுற ஒரு விஷயம் அணி இலக்கணம். அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? ஓ நிச்சயமா. கவிதைகளுக்கு அழகு சேர்க்கிறது. ம் நகைகள் மாதிரி தானே. நாம எப்படி நம்மள அழகுபடுத்திக்கிறோமோ ஆமா ஆமா, அது போல கவிஞர்கள் சொற்களை வச்சு அழகு சேர்க்கறாங்க. அதேதான். அணி அப்படின்னாலே அழகுந்த அர்த்தம். இது எதுக்குன்னா கசப்பான மருந்த தேன்ல கலந்து குடுக்கற மாதிரி. ஆ, சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா. கருத்துக்களை நேரடியா சொல்றத விட கொஞ்சம் இனிமையா ஒரு நயத்தோட சொல்றதுக்கு இந்த அணிகள் ரொம்ப உதவும். சரி சரி. அப்போ இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான அணிகளை பத்தி பேச போறோம்னு நினைக்கிறேன். ஆமா. முதல்ல இயல்பு நவிர்ச்சி அணி, அப்புறம் உயர்வு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிழ்ச்சி அணி. இதுக்கு தன்மை நவிழ்ச்சி அணின்னு இன்னொரு பேரும் இருக்குல்ல? ஆமா இருக்கு. தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. சரி. அது என்ன பண்ணும் இயல்பு நவிழ்ச்சி அணினா? அது ஒரு பொருளோட இயல்ப, அதாவது அது எப்படி உண்மையா இருக்கோ அத அப்படியே சொல்றது. எந்த மிகைப்படுத்துதலும் இல்லாம. மிகைப்படுத்துது இல்லாம உள்ளது உள்ளபடி சொல்றது. ஆமா. உள்ளது உள்ளபடியே, ஆனா அழகுணர்ச்சியோட சொல்றது. உள்ளது உள்ளபடி சொன்னா அதுல என்ன பெரிய அழகு இருக்குன்னு சில பேர் கேட்கலாம். இல்ல அதுல ஒரு தனி அழகு இருக்கு பாருங்க. ஒரு விஷயத்த நல்லா கூர்ந்து கவனிச்சு அதோட இயல்ப அப்படியே வார்த்தையில கொண்டு வர்றது. ஓ, அந்த தத்ரூபம்னு சொல்றோமே அது மாதிரி. மிகச்சரியா. அந்த இயல்பான அழக பிடிக்கிறது தான் இதோட சிறப்பு. கவிமணி தேசிக விநாயகனார் பாட்டொன்னு இருக்கு. சொல்லுங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. ஆமா ஆமா, கேட்டிருக்கேன். அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. இதுல பாருங்க, பசு கன்றுக்குட்டி அதோட இயல்பான கொஞ்சல், விளையாட்டு ரொம்ப இயல்பா இருக்கு. எந்த ஒரு எப்படி சொல்றது செயற்கைத்தனமும் இல்லாம. அதேதான். அந்த காட்சி அப்படியே கண் முன்னாடி வரும். இதுதான் இயல்பு நவிர்ச்சி. அருமை. சரி, அப்போ அடுத்தது இதுக்கு நேர் எதிரானதுன்னு சொன்னீங்களே, உயர்வு நெவிர்ச்சி அணி. ஆமா, உயர்வு நவிர்ச்சி அணி. இது இயல்பு நவிர்ச்சிக்கு அப்படியே உல்டா. உல்டாவா? அப்படின்னா? அதாவது ஒரு பொருளோட இயல்ப ரொம்ப அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்றது, கொஞ்சம் கற்பனையோட கலந்து சொல்றது. ஓ, மிகைப்படுத்தி சொல்றதா? எதுக்காக அப்படி? இங்க நோக்கம் பொய்ய சொல்றதில்ல. ஒரு உணர்ச்சிய இல்ல ஒரு கருத்த ரொம்ப அழுத்தமா ஆழமா பதிய வைக்கிறதுக்காக. சரி சரி, அதோட தாக்கத்தை அதிகரிக்க. ஆமா. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தாலாட்டு பாடல்ல வரும். தாய் குழந்தைக்கு பாடுற மாதிரி. தாலாட்டு பாடல்லையா? சொல்லுங்களேன். குளிர்நீரில் குளித்தால் கூதலடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, சரி. ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று. அடேங்கப்பா. ஆகாச கங்கையே சூடா இருக்குமா? ஆமா, பாருங்க. அதனால என்ன பண்ணாங்களாம்? பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. என்னது? பாதாள கங்கையே கூட்டிட்டு வந்தாரா தாத்தா? இது ரொம்பவே மிகைப்படுத்தலா இருக்கே. இருக்கு. ஆனா இது வெறுமனே கற்பனைன்னு ஒதுக்கிட முடியாது. இதுக்குள்ள என்ன தெரியுது? குழந்தையின் மேல இருக்கிற பாசம், அக்கறை, அதானே? சரியா புடிச்சிங்க. அந்த குழந்தை மேல தாய் வச்சிருக்கிற அந்த அளவு கடந்த பாசத்தை, அந்த அக்கறைய, அதத்தான் இந்த வரிகள் காட்டுது. சாதாரண தண்ணி, வெந்நீரு, ஏன் தேவலோகத்து கங்கையே குழந்தைக்கு சரியா வராதான். அதனால பாதாள லோகத்து கங்கையே கொண்டு வர்ற அளவுக்கு அவன் மேல பாசம்னு சொல்றது அந்த உணர்ச்சியோட ஆழத்தை காட்டுது இல்லையா? ஆமா, உண்மைதான். நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட எப்படி பேசுவோம் இல்லையா? ஒருத்தர் ரொம்ப புகழணும்னா இல்ல கோபத்தை காட்டணும்னா. நிச்சயமா. ஒரு விஷயத்த அழுத்தமா பதிய வைக்கணும்னா நாமளும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துறோம். சரி, அப்போ இன்னைக்கு நம்ம ரெண்டு அணிகளை பார்த்தோம். ஒன்னு இயல்பு நவிர்ச்சி அணி. ஆமா, உள்ளது உள்ளபடி அழகுணர்ச்சியோட சொல்றது. அது ஒரு அமைதியான உண்மையான அழகு, மனசுல அப்படியே பதியும். இன்னொன்னு உயர்வு நவிர்ச்சி அணி. இது மிகைப்படுத்தி கற்பனையோட சொல்றது, உணர்ச்சிகளை தூண்டி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது. ஆமா, ரெண்டுமே கவிதைக்கு அழகு சேர்க்கவும் அதோட கருத்தை வலுப்படுத்தவும் உதவுது. கவிஞர் எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்க நினைக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி இத பயன்படுத்துவாங்க. ரொம்ப நல்லா புரிய வச்சீங்க. சரி, இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு சின்ன சிந்தனைக்கு, இந்த ரெண்டு அணிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க இனிமே கவிதைகளை எப்படி அணுகுவீங்க? நல்ல கேள்வி. இல்ல, நீங்க அன்றாடம் பாக்குற விஷயங்களை விவரிக்கிற உங்க முறையில ஏதாவது மாற்றம் வருமா? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? உண்மையை உள்ளது உள்ளபடி சொல்ற அந்த இயல்பான அழகா, அல்லது கற்பனை கலந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி உணர்ச்சிகரமா சொல்ற அந்த தாக்கமா? யோசிச்சு பாருங்க.
எது உங்களுக்கு கவருதுன்னு.